என்னாச்சுன்னா நான் பாலா சாரை பார்க்க அவரோட வீட்டுக்கு அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். நான் வேற ஒரு மேட்டராக பேசுறதுக்காக போகும்போது நான் ஒரு ஆதங்கத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு? குற்றப்பரம்பரை அவருடைய கனவு படம், பாரதிராஜ் சாருடைய கனவு படம், அது எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு நான் ஒரு உரிமையோட பாலா சார்கிட்ட நான் கேட்டேன். அப்போது பாலா சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தனஞ்சயன் அந்த படமே நான் எடுக்கல, அந்த கதைக்கும் என் கதைக்கும் சம்பந்தம் இல்லை, டைட்டிலே அது கிடையாது, அனாவசியமாக என்னை இழுக்கிறாங்க இந்த மேட்டரில் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் போன உடனே ஈவினிங் எனக்கு பாரதிராஜ் சார் ஃபோன் பண்ணி, நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும், குற்றப்பரம்பரை ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு இவர் பேரில் இவ்வளோ ஒரு அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இவர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை சார் கூப்பிட்டுருக்காரு, நான் போகணும், கண்டிப்பாக போய் வாழ்த்தணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு பாலா சார் கேட்டேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, இன்ஃபேக்ட் வாய்ப்பு கிடைச்சா நானே வருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னார். சார் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையிலே நான் வரேன், நீங்கள் எனக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணார்ல பாலா சார், இவர் பாரதிராஜ் சார் என்ன இன்வைட் பண்ண சொல்ல நான் வரேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், உடனே பாரதி சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் ஒரே ஃபோன் கால், இப்போது நீங்கள் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் நாளைக்கு காலைல ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லிட்டாரு, நம்ம உசிலம்பட்டியில் எல்லோரும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனில் அவர் வந்து இதை பற்றி சொல்லுவார், இந்த கதைக்கும் இந்த என்னுடைய படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, குற்றப்பரம்பரைன்னா அவர் ஒரு நிஜத்தை எடுக்கிறாரு, நான் ஒரு கதையை எடுக்கிறேன், நான் ஒரு கனவு படமாக அதாவது உருவாக்கின ஒரு கதையை எடுக்கிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் பப்ளிக்காக அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் சார், மேட்ரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். பாரதி சார் சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, நீ சொல்கிறது ஒரு இதுவாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்ரை சால்வ் பண்ணுற மாதிரி நீ சொல்கிற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கழித்து நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சினிமாட்டோகிராஃபர் கண்ணன் சாருக்கு. நான் சொன்னேன், சார் இன்னும் கால் வரல, நீங்கள் சார் கிட்ட ஒரு தடவை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே கண்ணன் சார் எனக்கு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஏதாவது தப்பாக பாலசாரை பற்றி பேசுனா அது வந்து அவருக்கு அவமானமாயிடும், அது எனக்கும் அவமானம், அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ திட்டின மாதிரி, அதனால் இது வேண்டாம், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு சார் அப்படின்னாரு. நான் உடனே பாலா சாருக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு. பாலா சார் என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என் பேரில் அக்கறையோட பாரதிராஜ் சார் வந்து நான் வந்தால் அவருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட அவர் வந்து இந்த மாதிரி என்னை வரவானா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பெருந்தன்மையோட நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இனிமேல் இதை பற்றி வேலராமன் சாரும் பேச வேணாம், நீங்களும் பேச வேணாம், அந்த ஃபங்க்ஷன்லேயும் எதுவும் தப்பாக நடக்காது, நானும் அங்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனில் பாரதிராஜ் சார் வந்து எந்த இதுவும் சாரை ரெஃபர் பண்ணி பேசலை. நான் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சாருக்கு சொன்னேன், சார் எதுவுமே தப்பாக பேசலை, சரி இதை விட்டுருங்க இந்த மேட்ரை அப்படின்னு நான் சொன்னேன். இதான் நடந்தது, இதான் வந்து எக்ஸ்ட்ராவில் நடந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி திடீர்னு இந்த ஆர்டிக்கல் இன்றைக்கி பார்த்த உடனே, பத்திரிக்கையில் பார்த்த உடனே நான் ரொம்ப அப்செட் ஆனேன். சாரும் வந்து என்னை ஃபோன் பண்ணி, நீ சமாதானமாக இரு, பேசாமல் சொன்னேன், பட் இவ்வளோ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதியிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது நான் பாரதியாருக்கு ஃபோன் பண்ணி நான் போய் மீட் பண்ணி நான் சொல்லிட்டு வந்தேன். நான் சார் கண்டிப்பாக நான் போனோம், நானும் என்னுடைய தண்ணியில் விளக்க சொல்லும், ஏன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும், இது மேட்ரு வந்து நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன், எல்லா டேரக்டருக்கும், ஆர்கே செல்லுமணி சாருக்கு, சீமான் சாருக்கு, எல்லாருக்கும் நான் அங்கே ஃபங்க்ஷனில் வந்துக்குள்ளே சொன்னேன், சார் இவர் எடுக்கிற கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது தெளிவாக என்கிட்ட பாலா சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் ஃபோன் பண்ணி பாரதி சார்கிட்ட கேட்டாங்க, சார் திருப்பி அவர் சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள் இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு எனக்கு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னுடைய நிலைமை. வந்து கடைசியில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ண நான் முயற்சி பண்ணேன், அது இப்படி வேறு மாதிரி போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஏதாவது என்னுடைய முயற்சி தப்பாக இருந்தேன்னா பாலா சார் என்னை மன்னிச்சிருங்க. நான் நினச்சது வந்து இது பெரிய கிரியேட்டர்ஸ், தமிழ் சினிமா கொண்டாடும் 2 பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழ் சினிமாவை பெருமைப்படுற ஒரு விஷயம் வந்து தப்பாயிடக்கூடாதேன்ற ஒரு நல்ல இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் யூஸ் பண்ணி நான் கேட்ட விஷயம். பாரதிராஜ் சார் மேலே எனக்கு பயங்கர மரியாதை இருக்குது, அதனால தான் திருப்பி நான் போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போது அவர் சொன்னார், நீ போய் உண்மையை சொல்ல, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உண்மை இதான் சார், நம்ம பேசுகிறத நான் சொல்லிட்டேன் என்ன. ஸோ இப்போ உங்களுக்காக நான் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன், இதான் நடந்தது, நான் இதை கண்டிப்பாக வந்து நான் சொல்லணும், ஏன்னா பாலா சார் ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதை வந்து அவர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கும்போது நானும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரு சார் அப்படின்னு சொன்னேன். அது பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸோ நிலைமை இதுதான்.
இதான் நடந்த விஷயம். அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் வந்து ஒரு தினசரியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. ஒரு கமெண்ட் போட்டு ஹெட்லைன் போட்டு பாலா சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ சொன்னல சமாதானமாக இருன்னு சொல்லி என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் அதுக்கும் சமாதானப்படுத்தினேன். சார் அது டெலிபரேட்டாக உங்களை வச்சு பேசலை, அது ஒரு ஜென்ரல் கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு திங்கட்கிழமை ஈவினிங் நான் அவரை சமாதானப்படுத்தினேன். அவர் திங்கக்கிழமையோட அதோடு விட்டார். அது பிறகு 2 நாள் நாங்கள் வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். எதை பற்றியும் இந்த குற்றப்பரம்பரை பற்றி பேசவே இல்லை. அது இன்னைக்கால திருப்பி இது வந்து ஒரு ஃப்ளேரப் ஆனது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 2 கிரியேட்டர்ஸும் தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். அவங்க 2 பேரும் வந்து அனாவசியமான பிரச்சனைகளை மாட்டக்கூடாதுன்ற ஒரே நல்லெண்ணம் தான் இந்த என்னுடைய ஒரு சின்ன இன்வால்மெண்ட். பரம்பரையின் டைட்டில் மாற்றப்பட்டு ஒரு புத்தகமாக வந்திருக்கு. சார் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, வேலராமூர்த்தி எழுதின நாவலை நான் வந்து எடுக்க போகிறேன்னு தான் சொன்னார், குற்றப்பரம்பரைன்னு சொல்லலை. ஆனால் 2015 டிஸ்கவரி புக் பேலஸில் ரிலீஸ் ஆன புத்தகம் பேர் குற்றப்பரம்பரை. ஆனால் நாவல் கூட்டாஞ்சோறு தான். 2002 வந்த புத்தகம் கூட்டாஞ்சோறு. டிட்டோ அதே கூட்டாஞ்சோறு டிட்டோ வார்த்தை தான் குற்றப்பரம்பரைன்னு பேரில் வேலராமூர்த்தி சார் திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எதுக்கு ஒரு ஜெனிசிஸ்ன்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன் தெளிவாக. அதை தான் நான் சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னா, குற்றப்பரம்பரைன்ற டைட்டில் அந்த புத்தகம்னால சார் வந்து வேலராமூர்த்தி அந்த புத்தகம் எடுக்கிறேன்னு சொன்னதால ஆக்சுவலி அவர் படித்தது குற்ற பரம்பரை புக்கு இல்லை, அவர் படித்தது கூட்டாஞ்சோறு. ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்குன்னா, குற்றப்பரம்பரைன்னு வேறு தலைப்பில் இப்போ வந்திருக்கிற புத்தகம், அப்போ குற்றப்பரம்பரை தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் வந்து புத்தக ஜெனிசிஸ். ஓகே, இந்த கதை வந்து 1957 நடக்கிற ஒரு கதையாக தான் கூட்டாஞ்சோறு புத்தகம். அவர் குற்றப்பரம்பரை 1915 19 நடந்த துப்பாக்கி சூடு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் பாலா சார் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கதைக்களம் மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு கதை பண்ணுறேன்னு சொன்னது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாரதிதாசன்கிட்ட டைரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபங்க்ஷன் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாத்துக்கும் தெளிவாக சொன்னேன். சார் பாலா சார் திருப்பி சொல்கிறது என்னென்னா, அவர் கதைக்களம் ஒன்று எடுத்துகிட்டு வேற ஒரு கதை பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் மேட்ரு அங்கே முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். இன்றைக்கி நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதே தான். திருப்பி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாலா சார் சொன்னது இதுதான். ஆனால் திருப்பி நம்ம வந்து அதை இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்கோம். பிகாஸ் அந்த புத்தகம் வந்து குற்றப்பரம்பரை பேரில் வந்ததோடு பிரச்சனை ஆயிடுச்சு. அது கூட்டாஞ்சோறு பேரில் திருப்பி வந்தது அந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னார் வந்து, ரத்னகுமார் தான் திருப்பி பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார் வந்து, ஒரே ஒரு தான் சார், இது வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, வேலராமூர்த்தி எழுதும்போது அந்த இன்டர்வியூ நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பாரதிதாசரை பற்றி ஒரு பர்சனலாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த பர்சனலாக ஒரு கமெண்ட் வந்து அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதுதான் ஃப்ளேரப் பண்ணிகிட்டே இருக்குது திருப்பி. ஸோ அது பாலா சார் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பாலா சார் ஏன் வந்து மறுப்பு தெரிவிக்கல, அதாவது இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்தில் வேறு விஷயமா ட்ராக்காக போயிட்டு இருக்குது மேட்டர். இந்த ரத்னகுமார் என்னைய கதை திருடேன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவில்லைன்னு அர்த்தம்.